لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله عز وجل يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد وقال نبينا صلى الله عليه وسلم عليكم بسنتي وسنة الخلفاء الراشدين المهديين عضوا عليها بالنواجذ أو كما قال عليه الصلاة والسلام. அன்பான சகோதரிகளே ரமதானோட ஒரு முடிவில் நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு தருணம் முஃமினுக்கு ஒரு பக்கம் சந்தோஷத்தை தரக்கூடிய தருணமாக இருந்தாலும் ஒரு பக்கம் அவனுக்கு கவலையை தரக்கூடிய தருணமாக இருக்கும். இது இரண்டு தருணங்களும் இரண்டு நிலைகளும் ஒரே உள்ளத்தில் சேரக்கூடிய நேரம் தான் இந்த நேரம், ரமதானோட முடிவு. இப்போ சிலருக்கு எப்படி இருப்பாங்கன்னா, ரமதான் முடிகிறங்கிற கவலையே உள்ளத்தில் இருக்காது, பெருநாளோட சிந்தனையும் அதோட சந்தோஷத்திலையும் இருப்பார்கள். சிலர் எப்படி இருப்பார்கள் என்றால், ரமதான் முடிந்து அல்லாஹ் நமக்கு பெருநாளை தந்தானே என்ற அந்த சந்தோஷம் அவர்களுக்கு உள்ளத்தில் இல்லாமல் வெறும் நாங்கள் கவலையோட உச்சத்தில் இருக்கிறோம் என்ற பெயரில் அழுகையிலும் இதிலேயே இருப்பார்கள். அப்போ அந்த இரண்டு நிலையோட உச்சத்துக்கும் போகாமல் இரண்டு நிலைகளையும் உள்ளத்தில் ஒன்றடக்கி வைக்கக்கூடிய நேரம் தான் இந்த பெருநாள் முந்திய நாள் அல்லது பெருநாளோட அந்த இரவோட நேரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த ரமதானை தந்தான் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் என்ற அந்த வசனத்தை ஆரம்பித்து இறுதியில் அல்லாஹ் கூறுகிறான், வலி துக்மிலுல் இத்தா, நீங்கள் இந்த ரமதானோட நாட்களை நீங்கள் முடிவு செய்துவிட்டு வலி துகப்பிருல்லாஹ், அல்லாஹ்வுக்கு தக்பீர் சொல்லி வலி துகப்பிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு இதன்படி வழிகாட்டினானே. இப்போ எத்தனையோ மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், அல்லாஹ் நமக்கு இந்த ரமதானை தந்தான், நமக்கு அல்லாஹ் இந்த ரமதானை தௌஃபீக் செய்தான், இந்த ரமதானில் வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தான். அப்போ அதை நினைத்து அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை தந்தான் என்று நினைத்து தக்பீர் சொல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் எனக்கு இந்த இதை தந்தான். அதே நேரத்தில் வலஅல்லகும் தஷ்குரூன், அவர்கள் நன்றியும் செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அப்போ ஒரு மனிதன் இந்த ரமதான் முடியக்கூடிய நேரத்தில் அவன் என்ன செய்யணும்? முதலாவது தக்பீர் சொல்லி நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் எனக்கு இந்த மாதத்தில் இபாதத் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்தான் என்று ஒரு சந்தோஷத்தோடு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே போன்று தான் நாம் ஏற்கனவே ஒரு பாடத்தில் படித்தோம், ஒரு மனிதன் இபாதத்தை முடித்தவுடன் முதல்ல அவன் என்ன செய்வான்? அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுவான், இஸ்திக்ஃபார் செய்வான். ஏன்? அல்லாஹ் நமக்கு இதன்படி ஹிதாயத் காமித்தும் அல்லாஹ் எனக்கு இதன்படி தௌஃபீக் செய்தும் அதை நான் ஒழுங்கா பயன்படுத்தாமல் நான் விட்டிருப்பேன். ஏதாவது ஒரு இரவுகள் தொழுகையில் தொழுகாமல் நாம் தூங்கியிருப்போம், நோன்பை பிடித்து கொண்டு அனாச்சாரமான பேச்சுகளை பேசியிருந்திருப்போம், அசிங்கமான பேச்சுகளில் ஈடுபட்டு இருந்திருப்போம், ஹராமில் ஈடுபட்டு இருந்திருப்போம். இப்போ அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்திருக்க நாம் ஹராமில் ஈடுபட்டு இருந்தோமே, இப்போ அல்லாஹ்வோட தௌஃபீக்கை நம்ம சில நேரங்களில் லேசாக எடுத்துட்டு போயிருப்போம், அதை உதாசீனப்படுத்தி இருப்போம், அதில் குறைபாடு வைத்திருப்போம். அதனால தான் உலமாக்கள் சொல்றாங்க, இது ஒரு நல்ல பண்பு என்னென்று சொன்னால், ஒரு மனிதன் இபாதத்தை முடித்ததுக்கு பிறகு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. இந்த பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று சொல்றதற்காக இந்த தௌபா மஜ்லிஸ் அமைக்கிறது, ஒன்று கூடி எல்லாரும் வாங்க எல்லாரும் இஸ்திக்ஃபார் செய்வோம், எல்லாரும் தௌபா செய்வோங்கிற முறை கிடையாது. மாறாக இபாதத்தை முடிச்சதுக்கு பிறகு யா அல்லாஹ் இதில் எனக்கு எதுவும் குறைபாடு இருந்தால் மன்னிச்சிரு, இதில் நிறையாக செஞ்சதை என்னிடம் ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ்விடம் அந்த கபூலுக்கும் அல்லாஹ் எனக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்க்கு துஆ செய்ய வேண்டும். ஏனென்றால் உலமாக்களை பார்ப்போம், 6 மாதம் இந்த ரமதானுக்காக தயார் செய்வார்களாம். ரமதான் முடிந்த காலம் ஒரு 5-6 மாசத்துக்கு என்ன பண்ணுவாங்க?
யா அல்லாஹ் நாங்கள் இந்த ரமதான்ல செஞ்ச இபாதத்தை எங்களிடம் ஏற்றுக்கொள். ஏன்னா ஒரு மகத்தான மாதத்தில் மகத்தான இபாதத்துகளை செய்து நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அல்லாஹ் அது நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கவலையோடு அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். அதனால் தான் அந்த இடத்துல உலமாக்கள் சொல்றாங்க, இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுங்க அல்லாஹ்விடம். என்றால் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்த அன்-நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. நபியே, நீங்க மக்களை பார்க்கிறீர்கள், அவர்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள் வருகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கட்டளை என்னது? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர். அல்லாஹ்வை துதியுங்கள், அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள். அடுத்தது வஸ்தக்ஃபிர், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஏன்? ஏதேனும் ஒரு குறைபாடு நாம் செய்திருக்கலாம், அதனால் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த நோன்பை தந்தான், ரமதான் மாதத்தில் நோன்பை கடமையாக்கினான். அதுக்கு பிறகு நமக்கு ஒரு சந்தோஷத்துடைய நாள் ஒன்றை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்கிறார்கள், قدم النبي صلى الله عليه وسلم ولأهل المدينة يومان يلعبون فيهما في الجاهلية. மதீனா வாசிகளுக்கு ஜாஹிலியத்தோட காலத்தில், இஸ்லாத்துக்கு முன்னாடி உள்ள காலத்தில் 2 நாட்களை பெருநாளோட நாட்களாக வைத்திருந்தார்கள். இந்த 2 நாட்கள் அல்ல, வேற 2 நாட்களை அவர்கள் பெருநாளோட நாட்களாக வைத்திருந்தார்கள். மக்கள் அதை கொண்டாடுவதை பார்த்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கதிம்து அலைக்கும், நான் உங்களிடம் வரும்பொழுது வலக்கும் யௌமானி தல்அபூன ஃபீஹிமா, நீங்க 2 நாட்கள்ல சந்தோஷத்துல விளையாண்டுட்டு இருந்தீங்க, சந்தோஷத்தை பரிமாறி கொண்டிருந்தீர்கள். ஃபில் ஜாஹிலியா, ஜாஹிலியத்தோட காலகட்டத்தில் நீங்க பண்ணி கொண்டிருந்தீர்கள். வகத் அப்தலகுமுல்லாஹு பிஹிமா கைரம் மின்ஹுமா, அல்லாஹ் உங்களுக்கு அந்த 2 நாட்களை மாற்றி 2 நாட்களை அல்லாஹ் உங்களுக்கு சந்தோஷத்திற்கு நாட்களாக அல்லாஹ் தந்திருக்கிறான், நலவோட நாட்களாக அல்லாஹ் தந்திருக்கிறான். யௌமுன் நஹ்ரி வ யௌமுல் ஃபித்ர், ஹஜ் பெருநாளும், அதாவது ஈதுல் அத்ஹாவும் உத்ஹியாவோட பெருநாளும், வ யௌமுல் ஃபித்ர், இந்த ஃபித்ரோட பெருநாள், அதாவது நோன்பு பெருநாள் என்று சொல்கிறோமே, இது 2 தான் முஸ்லிம்களோட பெருநாள். இந்த 2 பெருநாட்களை ஒரு மனிதன் அவன் உள்ளத்தால் அதை சந்தோஷமாக கொண்டாட வேண்டும். ஏனென்று பார்த்தால் இன்றைய காலத்தில் ஜாஹிலியத்தோட பழக்கங்கள், இஸ்லாத்தில் இல்லாத கொண்டாட்டங்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அதை சந்தோஷமான நாட்களாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு மத்தியில் இந்த இஸ்லாம் நமக்கு கடமையாக்கி, இஸ்லாம் நமக்கு தந்த இந்த 2 சந்தோஷமான நாட்களை ஒருத்தவன் லேசாக, அதில் அவன் சந்தோஷத்தை பரிமாறாமல், அதில் அவன் கவலையாக இருந்து கொண்டு, இப்போ ஒருத்தவனுக்கு இயல்பாக ஏற்படக்கூடிய கவலைகள் அது வேற, அதை நான் சொல்லல. ஆனால் பெருநாள் அன்று அவன் சுறுசுறுப்பாக இல்லாமல், அதில் சந்தோஷத்தை பரிமாறாமல், மற்ற நாட்களில் இந்துக்களோடையோ அல்லது மற்ற மதத்தோட பெருநாட்களை அவன் கொண்டாடக்கூடியவனாக இருந்தால், இந்த இடத்தில் கேள்வி என்ன வருது? அவன் உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதா, ஈமானோட இடத்தில் வேற எதுவும் இருக்கிறதா? ஏனென்றால் வாலிபர்களை பார்க்கிறோம், மற்ற திருவிழாக்கள், மற்ற ஒன்று கூடல்கள் ஒரு சந்தோஷத்தோட நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் ஈத் வந்தால் அதோட தொழுகை தாமதமாக வருகிறோம், அதோட குத்பா உட்கார மறுக்கிறோம். அதே போன்று அதில் செய்ய வேண்டிய கடமைகள், ஃபித்ரோட கடமைகள் பல பேருக்கு தெரியாது, ஜகாத்துல் ஃபித்ரோட கடமைகள் பல பேருக்கு தெரியாது. அப்போ இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்று முதல் நமக்கு தெரியாது. அப்போ நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இஸ்லாம் சொன்ன இந்த சந்தோஷங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, அல்லது இஸ்லாம் சொல்லாத சந்தோஷங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 நாட்களை நமக்கு கைரோட நாட்களாகவும் சந்தோஷத்தோட நாட்களாகவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கூறுகிறார்கள். அதே போன்று இந்த ரமதான் முடியும் பொழுது பெருநாளுக்கென்று சில சட்டங்கள் இருக்குது, பெருநாளுக்கென்று சில சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்களை ஒருவர் முஃமினும் தெரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் வாஜிபான காரியங்கள் இருக்குது, அதாவது கடமையான காரியங்கள், அதை செய்ய வேண்டும். சில நேரங்களில் சுன்னத்தான முஸ்தஹப்பான காரியங்கள் சிலது இருக்குது, அதை எடுத்து நடக்க வேண்டும். அந்த நாட்களில் இது சுன்னத்து தானே, இதனாயா செய்யணும் என்று உதாசீனப்படுத்திடாமல் ஒரு விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் இந்த நாளை கழித்தார்களா, நானும் அப்படியே கழிப்பேன் என்று சொல்வது தான் உண்மை சந்தோஷம். ஒரு முஃமினுக்கு அதுதான் உண்மை சந்தோஷம். இது சுன்னத்து தானே, இது வாஜிப் இல்லையே என்ற சுன்னத்தை புறக்கணித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்தள்ளக்கூடியவர்களாக இருந்தால், அந்த நாள்ல நம்ம என்ன பண்றோம்? அந்த நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழித்தது மாதிரி நம்ம கழிக்க தவறுகிறோம், மறுக்கிறோம். அந்த நாள்ல நம்ம மற்றவங்களோட கலாச்சாரத்தை எடுத்துக்கொள்கிறோம். அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த நாட்கள் நம்ம என்ன செய்ய வேண்டும்?
முதலாவது தான் இந்த மார்க்கம் ஒரு மனிதன் மீதும் ஃபித்ரோட சதகாவை கடமையாக்கி இருக்கிறது. ஒரு மனிதன் மீதும் இந்த ஃபித்ரோட சதகாவை கடமையாக்கி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபித்ரோட ஜகாத்தை கடமையாக்கினார்கள். மின் ரமதான, ரமதானுக்கு பிறகு வரக்கூடிய, ரமதானிலிருந்து விடை பெறக்கூடிய நாள் தான், அதனால தான் அதுக்கு பேர் ஃபித்ர். இஃப்தாருங்கிறது எதுக்கு சொல்றோம்? அவ்வளோ நாளும் நோன்பு பிடிச்சிட்டு அந்த நோன்பு விடுறோம்ல, அப்போ அது பேர் இஃப்தார். அதே போன்று இந்த ரமதானை முடிச்சுட்டு அந்த முடிச்சுட்டு பெருநாளை கொண்டாடுகிறோமே, அந்த ரமதான் விட்டு வெளியே போறோமே, அதனால அது பேர் ஃபித்ர். இதுக்கு இன்னொரு விளக்கமும் உலமாக்கள் கூறுகிறார்கள். ஃபித்ர், ஃபித்ரா, இயல்பு நிலை, அந்த விளக்கமே கூறுகிறார்கள். இப்போ 2 விளக்கங்கள் இருக்குது. அப்போ இந்த ஹதீஸின் படி அல் ஃபித்ரா மினர் ரமதான், ரமதானிலிருந்து விடைபெறக்கூடிய அந்த ஃபித்ரோட நாளுக்கு முன்பாக நீங்க ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் உங்கள் கடமையாக்கி இருக்கிறது. சாஅம் மின் தம்ர், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் சஹாபாக்கள் இவ்வாறு கொடுத்தார்கள் என்ற ஹதீஸ் வருது. சாஅம் மின் தம்ர் அவ் சாஅம் மின் ஷஈர், அதாவது பேரிச்சம்பழத்தில் ஒரு சா, அதே போன்று ஷஈர், ஷஈர் என்று சொன்னால் பார்லி, அதுல ஒரு சாங்கிறது அன்றைய காலத்துல அளவு போடக்கூடிய ஒரு திராசு, ஒரு இயந்திரம் மாதிரி, ஒரு பானை மாதிரி. அது அப்போ அதுல ஒரு சா நாங்க கொடுத்தோம். அது யார் யார் மீது கடமையாக்கினார்கள்? அலல் அப்தி வல் ஹுர், அடிமை மீதும் கடமை, அடிமை அல்லாத விடுதலை நிலையில் இருக்கக்கூடிய அவன் மீதும் அது கடமை. இன்றைய நாட்கள்ல அடிமைங்கிற நிலை கிடையாது. அப்போ நம்ம அனைவரின் மீதும் கடமையாக்கப்பட்ட ஒன்று தான் இது. அதை சொல்லிவிட்டு கூறினார்கள், வஸ்ஸகரி வல் உன்ஸா, ஆண்கள் மீதும் கடமை, பெண்கள் மீதும் கடமை, வஸ்ஸகீரி வல் கபீர், சிறுவர்கள் மீதும் கடமை, பெரியவங்க மீதும் கடமை, மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய அனைவரும். அப்போ ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் பார்த்தா எல்லாரும் வந்துட்டாங்க. இந்த எல்லாரும் மீதும் கடமையாக்கப்பட்ட ஒரு ஜகாத், அதாவது ஒரு சதகா தொகை தான், தொகை கிடையாது, ஒரு சதகா தான் இந்த ஃபித்ரோட சதகா. இதில் உலமாக்கள் கூறுகிறார்கள், வயத்தில் சுமந்திருக்கக்கூடிய அந்த கருவுக்கு கடமை கிடையாது. இப்போ ஒருத்தவங்க பிரெக்னண்டா இருக்கிறாங்க, அவங்க வயத்துல பிள்ளையை சுமந்திருக்கிறாங்க, அந்த பிள்ளை கடமையா? அப்போ ஒட்டுமொத்த அதிகமான உலமாக்கள் சொல்லக்கூடியது கடமை கிடையாது. அந்த பிள்ளை பெற்றெடுக்கும் வரை அந்த பிள்ளை மீது கடமை கிடையாது. பிள்ளையை பெற்றெடுத்துட்டாலும் அந்த பிள்ளை மீது கடமை கிடையாது. பிள்ளைக்கு யாரு செலவு செய்கிறாரோ அவர் மீது கடமை, அதாவது தந்தை மீது கடமை. இப்போ ஒரு மனிதன், இப்ப இந்த ஹதீஸ் ஒரு மனிதனை பார்த்து கூறுகிறது, ஒரு மசனை பார்த்து கூறுகிறது. அப்போ ஒரு மனிதன் மீது தனித்தனிப்படையா கடமை. ஆனால் சில நேரங்கள்ல எல்லாரும் செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். இப்போ ஒரு 10 வயசு பையன் செலவு செய்யறவன் கிடையாது. ஆனா ஹதீஸ்ல அஸ்ஸகீர் வல் கபீர், சிறுவர்கள் மீதும் கடமை, பெரியவங்க மீதும் கடமை. இப்போ 10 வயசு பையன் செலவு செய்யறவன் கிடையாது, 15 வயசு பையன் சும்மா 500 ரூபா 1000 ரூபா இப்படி செலவு செய்யறவன். ஆனால் அவன் சொந்த இஷ்டத்தால் அவன் செலவு செய்யறவன் கிடையாது, அவனா தீர்மானிச்சு செலவு செய்யறவன் கிடையாது. அவன் ஒரு தாய் தந்தையர் ஒரு கட்டுப்பாட்டு கீழே செலவு செய்யறவன். அப்போ இந்த இடத்தில் உலமாக்கள் கூறுகிறார்கள், அந்த தந்தைக்கு தான் கடமை. அந்த மனைவியோட செலவினங்களை பொறுப்பெடுத்த அந்த கணவன் மீது தான் கடமை. இந்த இடத்துல மார்க்கம் இந்த குடும்பங்களை அமைத்திருக்கிறது. எப்படி அமைச்சிருக்குன்னு சொன்னா, அந்த ஆண் வழி நடத்துவார். ஏன்? அந்த ஆணுக்கு பிள்ளைங்கள் மீது சில கடமை இருக்குது, அந்த ஆணுக்கு மனைவியின் மீது கடமை இருக்கிறது. அப்போ மார்க்கம் யாரை வழி நடத்தக்கூடியவர்களா வச்சிருக்குது? ஆண். இப்போ அந்த ஆண்களுக்கு பொறுப்பு இருக்குது. எனக்கு ஒரு மனைவி இருக்கிறா, இவளுக்காக அந்த மனைவி செலவு செய்யறவங்களா இருக்க மாட்டாங்க, சொந்தமா அவங்களுக்கு காசு வச்சு செலவு செய்யறவங்களா இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தார்கள் என்றால் அவர்களுடைய ஜகாத்துல் ஃபித்ரை வெளியாக்குவது ஆக சிறந்தது. அப்போ பிள்ளைங்க இருக்கிறாங்க, அப்ப இதெல்லாம் கணக்கு போட்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு சா என்று கணக்கு போட்டால் எவ்வளவு வருதுன்னு பார்த்து அதை கொடுப்பது அந்த ஆணுக்கு கடமையாக இருக்கிறது. அப்போ அந்த ஆண் அதை செய்ய வேண்டும். அதே போன்று உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு மனுஷன் ஒரு சாவை விட அவனுக்கு கம்மியா தான் அவனுக்கு வீட்டில் உணவு இருக்குது. எவ்வளோ? ஒரு சாக்கு இன்றைய காலத்தில் அதுக்கு அளவு சொல்றாங்க 2.5 கிலோ கிட்ட வரும், 2.5 கிலோ கிட்ட. ஏன்னா சா என்றால் 5 அர்த்துல் என்று சொல்வார்கள், 5 அர்த்துல். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட காலத்துல
ஒருத்தர் வந்து சொல்றார், சானா எத்தனை அர்த்துல் என்று சொன்னால் 453 கிராம் என்னமோ, கிட்டத்தட்ட 450 சொச்சம் கிராம். அப்போ 5 அர்த்துல் என்று சொல்றாங்க. எத்தனை? 5 அர்த்துல் என்று சொல்லும் பொழுது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 5 அர்த்துல்ங்கறாங்க. அப்போ இன்னொரு மதஹபை சார்ந்த ஒருத்தர் வந்து சொல்றாரு, இல்ல இல்ல எங்க இமாம் சொன்னாப்ல அது 8 அர்த்துல் அப்படின்ட்டு. 8 ஒரு சா என்பது 8 அர்த்துல் என்று சொன்னார்கள். அப்போ இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கோவம் வந்துச்சு. சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, ஏன்னா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலத்துல கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் யாரு? சஹாபாக்கள்ற பேரன், சஹாபாக்கள்ற பிள்ளைங்க, அவங்க தானே இருந்தாங்க. சொன்னாங்க, உங்க வீட்டில் இருக்கிற சா எடுத்துட்டு வாங்க, உங்க வீட்டில் இருக்கிற சா எடுத்துட்டு வாங்க, உங்க வீட்டில் இருக்கிற சா எடுத்துட்டு வாங்க, உங்க பாட்டி யூஸ் பண்ணாங்களே அந்த சா எடுத்துட்டு வாங்க, உங்க வாப்பா வச்சிருந்தாங்களே அந்த சா எடுத்துட்டு வாங்க, உங்க பெரியப்பா வச்சிருந்தாங்களே அந்த சா எடுத்துட்டு வாங்க. எல்லாம் வந்தாச்சு. வந்துட்டு இப்போ இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்குறாங்க, இந்த சா பற்றி நீங்களாம் சொல்லுங்க. இப்போ அவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த சாலை தான் எங்க பெரியப்பா அவங்க ஃபித்ராவோட சதக்காவை எடுத்துட்டு ரசூலுல்லாஹ்க்கு போய் கொடுத்தாங்க. இந்த சாலை தான் எங்க வாப்பா ஃபித்ராவோட அரிசி எடுத்துட்டு போய், அதாவது ஃபித்ராவோட உணவை எடுத்துட்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்னால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சா அது. அப்போ அந்த இடத்துல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை எடை போட்டு சொல்றாங்க. இப்போ பாருங்க எத்தனை அர்த்துல் வருது? 5 வருது. அப்போ அது அந்த கணக்குல தான் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, 5 அர்த்துல் என்றால் கிட்டத்தட்ட 2.5 கிலோ, 2.5 கிலோ. அந்த அளவுக்கு அன்றைய காலத்தில் என்ன கொடுத்தாங்க? தம்ர், சில இதுல வருது அக்கித்துன்னு வருது. அக்கித்துனா பாலாட கட்டி, அக்கித்துன்னு வருது. அதே மாதிரி ஜபீப் என்று சொன்னா காஞ்ச திராட்சை கொடுத்தாங்க. அதே போன்று இந்த ஒரு 5 சாமான் சொல்றாங்க. அதே மாதிரி கோதுமையை கொடுத்தாங்க, பார்லி கொடுத்தாங்க என்றெல்லாம் வருது. அப்ப அதே தான் கொடுக்கணுமா இன்னைக்கும்? கோதுமையும் பார்லியும் இதுதான் கொடுக்கணுமா, இல்லை அரிசி கொடுக்கலாமா? பொதுவாக நம்ம அரிசி கொடுக்குறோம், ஆனால் ஹதீஸ்ல அரிசி வரலையே. அந்த சட்டத்தை எப்படி எடுக்கிறது? அப்போ ஒரு ஹதீஸ் வருது, நினைக்கிற அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ். அதுல சொல்றாங்க, நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தஆம் உணவை நாங்கள் வெளியாக்கினோம். இதில் வகான தஆமுனா யௌமஇதின், அன்றைய நாளில் எங்களோட உணவு எதுவாக இருந்தது என்றால் பார்லியாக இருந்தது, அல்லது எங்களோட உணவு இதா இருந்தது, என கோதுமையா இருந்தது. அப்ப அன்றைய காலத்தில் எது உணவோ, மக்களுக்கு மத்தியில் அடிப்படை உணவு எதுவோ அதை கொடுப்பது தான் கடமையாக்கப்பட்டது. அப்போ அன்னைக்கு கொடுத்த மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் வந்து பேர்ச்சம்பளம் ஒரு இது நிறைய போய் கொடுக்கிறான்னு சொன்னால், அந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஹரத்துன் லிஸ்ஸாயிம் வ துஅமத்துன் லில் மசாகின். இந்த ஃபித்ரோட சதகாவை பொறுத்தவரையும் ஒரு நோன்பாளிக்கு அவனோட நோன்பை முடித்து அவனை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அமல். ஏனென்றால் அந்த நோன்பில் அவன் வந்து சில நேரங்களில் ஹராமான பேச்சு பேசியிருப்பான், அந்த நோன்பில் அவன் சில குறைபாடுகளை செய்திருப்பான். அப்ப அவனை சுத்தப்படுத்தக்கூடியது தான் இந்த சதகா. அப்போ அது மிஸ்கீன்களுக்கு எது? மிஸ்கீன்களுக்கு துஅமா, அது அவர்களுக்கு உணவாக அமையும். அப்போ ஒருத்தவன் அன்றைய காலத்தில் எது உணவோ அந்த உணவில் கொடுப்பது. அப்ப இன்றைக்கு நம்ம அடிப்படை அத்தியாவசியமா பார்க்கறது தானே அரிசி. பொதுவாக அந்த அரிசியை கொடுக்கிறது. இப்போ உலமாக்கள்ல சிலர் சொல்றாங்க, அடிப்படை அரிசி அவன் 2.5 கிலோ கொடுக்குறான், அதோட சேர்ந்து அவன் கொஞ்சம் மசாலா கொடுக்குறான், கொஞ்சம் எண்ணெய் கொடுக்குறான், தவறு கிடையாது. நான் அடிப்படையை தான் அவன் அந்த சா அளவுக்கு கொடுக்கணும். உபரியானது மசாலா எல்லாம் சேர்த்து நான் ஒரு சா கொடுக்குறேன்னு சொன்னால் அது அன்றைய உணவு கிடையாது, அது உணவுக்கு பயன்படுத்தக்கூடியது. இப்போ அடிப்படை உணவு எதுவோ அதில் இருந்தால் அவன் கொடுக்கணும். அப்போ இன்றைய காலத்தில் நம்ம என்ன கொடுக்குறோம்? இது கொடுக்குறோம், அரிசியை கொடுக்குறோம். அப்போ அது இப்போ இதுல இன்னொரு சட்டம் இருக்குது, எப்போ கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும்? தொழுகைக்கு போறதுக்கு முன்பாக இதை கொடுத்து விட வேண்டும். தொழுகைக்கு போறதுக்கு முன்பாகவே வெளியாக்கிடணும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவன் தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி அவன் கொடுத்தானோ ஃபதாக ஸதகத்துன் மக்பூலா அவ் ஸகாத்துன் மக்பூலா, அது அவனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு ஸகாத். அதாவது ஃபித்ர் ஸகாத்தாக அவனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படும். எவன் அதுக்கு பிறகு கொடுக்கிறானோ ஃபஇன்னஹா மின் ஸதகத்தின், அது மற்ற உபரியாக செய்யக்கூடிய சதகாக்கள் ஒரு சதகாவை என்னப்படுமே தவிர அது இந்த சதகாவா ஆகாது, ஃபித்ரோட சதகாவா ஆகாது. அப்போ தொழுகைக்கு போறதுக்கு முன்பாகவே அதை வெளியாக்கிடணும். இப்போ சில உலமாக்கள் கூறுகிறார்கள், சில நேரங்களில் நம்மளுக்கு கஷ்டம் ஏற்படலாம். சில உலமாக்கள் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால், இந்த பெருநாள் இரவு தான் அது கடமையாக்கப்படுது. அப்ப அந்த பெருநாள் மக்ரிபில இருந்து தான் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும், அதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்க கூடாது அப்படின்னு சில உலமாக்கள் சொல்றாங்க. ஆனால் அதில் சரியான கருத்து என்னன்னு சொன்னால், ஒரு நாள் அல்லது 2 நாள்
கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடியே அது வெளியாக்குறதுனாலும் ஆக்கிடலாம். ஆனால் மாதம் ஆரம்பத்திலேயே கொடுக்கறதுக்கு நமக்கு ஆதாரம் கிடையாது. மாதம் ஆரம்பத்திலேயே நான் ஜகாத்துல் ஃபித்ர் நான் கொடுத்துட்றேன், அது கிடையாது. உலமாக்களோட கருத்து என்னது, பெருநாளைக்கு 1-2 நாட்களுக்கு முன்னாடி இப்போ நான் ஒரு வீட்டுக்கு நான் போய் கொடுத்தேன்னு சொன்னால் அந்த வீட்டில் வந்து என்ன ஆகும், அவங்களால சாப்பிட முடியும், அவங்களால ஒரு தயாரிப்பு செய்ய முடியும், முன்னாடியே கொடுத்துட்றது நல்லது. ஆனால் தொழுகைக்கு பிறகு கொடுக்கக்கூடாதுன்னா கொடுக்கலாம், தொழுகைக்கு பிறகு கொடுத்தாலும் ஜகாத்துல் ஃபித்ராக கருதப்படாது. خير நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறுகிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்கிறார்கள், ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். துஹ்ரத்தன் லிஸ்ஸாயிமி மினல் லஹ்வி வர்ரஃபத், ஒரு நோன்பு பிடித்த நோன்பாளிக்கு அவன் பிடித்த நோன்பில் அவனை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஜகாத்துல் ஃபித்ர் இருக்கிறது. வதுஅமத்துல் லில் மசாகீன், அதே போன்று ஏழைகளுக்கு அது உணவாக அமைகிறது. ஃபமன் அத்தாஹா قبل الصلاة, எவன் அதை தொழுகைக்கு முன்பாக கொடுத்து விடுகிறானோ فهي زكاة مقبولة, அது அவனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு ஜகாத்தாக அமைகிறது. ومن أداها بعد الصلاة, எவன் அந்த பெருநாள் தொழுகைக்கு பிறகு அவன் குடிக்கிறானோ فهي صدقة من الصدقات, அது மற்ற சதகாக்களை போன்ற ஒரு சதகா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ தாவூதிலும் இப்னு மாஜாவிலும் அறிவிப்பு செய்யப்படுகிறது. خير, அப்போ ஒரு மனிதன் அந்த பெருநாள் இரவு செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்றுதான் என்னது, ஜகாத்துல் ஃபித்ரை அவன் வெளியாக்கிவிட வேண்டும், அது ஏழைகளுக்கு போய் சேர்த்து விட வேண்டும். இதில் பொதுவாக ஜகாத்தையும் சதகாவையும் கொடுக்கறதுல அதப் என்னவென்றால், நாம் கொடுக்கக்கூடியது பொதுவாக அந்த ஏழைகளுக்கு சொல்லி காமிக்கக்கூடாது, அவங்க மீது சொல்லி காமிக்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, நீங்க கொடுக்கக்கூடிய சதகாக்களை சொல்லி காமிச்சு அதை அழிச்சிடாதீங்க, சொல்லி காமிச்சு அழிச்சிடாதீங்க. ஒரு ஏழைக்கு போய் கொடுக்குறோமா, ஒரு ஏழைக்கு போய் கொடுக்குறோமா, கொடுக்கக்கூடிய நேரத்தில் இந்தாங்க கொடுக்குறேன், நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, இது பண்ணுங்க அது பண்ணுங்க, கட்டையிலாம் இடக்கூடாது. இதை இன்னைக்கு வச்சுக்கோங்க, அன்னைக்கு உங்களோட வேலை கொடுக்கறது, அது எப்படி செலவு செய்யறது அவன்ற வேலை. ஒன்று அதை அவன் ஆக்கி சாப்பிடுவான், இல்லை பதுக்கி வச்சு 4 நாளைக்கு அப்புறம் சாப்பிடுவான், அது அவனோட தலைவலி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன கட்டளையிட்டாங்க, போய் கொடுங்கன்னு தான் சொன்னாங்க. இதிலும் சில உலமாக்கள் சொல்றாங்க, சிறந்தது ஒரு இடத்தில் ஒன்று சேர்த்துட்டு மொத்தமா ஒருத்தவங்க பொறுப்பெடுத்து, அது முஹல்லாவுல் ஜமாத் அவங்க பொறுப்பெடுத்து மொத்தமா வீடு வீடா போய் கொடுக்கிறது. இது சொன்ன உலமாக்கள், வீடு வீடான்னு சொன்னால் ஏழைகளை தேடி போய் கொடுக்கிறது என்றால் அவங்க கொடுத்துருவாங்க. இது சொல்லக்கூடிய உலமாக்கள் ஒரு ஹதீஸை ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள். என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு நாள் ஒரு சதகாக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நியமிச்சிருப்பாங்க. சதகாவோட காசுலாம் இங்கே இருக்குது, இதே பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. அதில் தான் ஷேத்தான் ஒரு இரவில் வருவான். ஒரு நீண்ட ஹதீஸ், ஷேத்தான் மனித ரூபத்தில் ஒரு இரவில் வருவான், திருடன் போல வருவான். நபி ஸல்லல்லாஹு அபூ ஹுரைரா பிடிக்க போவாங்க. அது ஒரு நீண்ட ஹதீஸ். 2வது இரவும் வருவான், 3வது இரவும் வந்துட்டு சொல்லுவான், நீங்கள் ஆயத்துல் குர்சியை ஓதுங்க, நான் வரமாட்டேன் என்று சொல்லி. ஆயத்துல் குர்சியை ஓதுனா என்கிட்ட நீங்கள் பாதுகாப்பு அடைஞ்சிடலாம் என்று சொல்லுவான். அப்போ அந்த ஹதீஸின் படி அதுல நமக்கு என்ன தெரிய வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவை எதுக்கு பொறுப்பாக நியமிச்சிருந்தாங்க, அந்த சதகாவோட பணத்துக்கெல்லாம் பொறுப்பாக நியமிச்சிருந்தாங்க. அப்போ சதகாக்கள் பல்வேறு இடத்திலிருந்து வந்து ஒன்று சேர்ந்து போனது. அதன் அடிப்படையில் உலமாக்கள் சொல்றாங்க, அப்படி ஒன்று சேர்த்துட்டு கொடுக்கறதும் சிறந்தது என்று சொல்கிறாங்க. பொறுத்தவங்க தனியா போய் கொடுக்குறான், அதனால அவன் ஜகாத் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு கிடையாது, அதுவும் சரியானது தான். ஹைர், அடுத்தது பெருநாள் அன்று சில அஹ்காம்களும் சில சட்டங்களும் இருக்குது. அதில் ஒன்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் அன்று ஒரு ஹதீஸ் வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை தொட்டு ஒரு ஹதீஸ் வருது. دخل علي رسول الله صلى الله عليه وسلم وعندي جاريتان تغنيان بغناء بعاث. என்னிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்பொழுது என்னிடம் 2 சிறு வயசு பெண்கள், அதாவது 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து பாடிக்கொண்டிருந்தார்கள். ஃபத்தஜஅ அலல் ஃபிராஷி வஹவ்வல வஜ்ஹ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் அவங்க பாயில படுத்துட்டு மூஞ்சியை திருப்பிக்கிட்டாங்க. அடுத்தது வருது, வதகல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ள வந்தாங்க. ஃபன்தஹரனி, என்கிட்ட வந்து ஒரு கோவமாக கிட்டத்தட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, மிஸ்மாராத்து ஷயாத்தின் இந்த நபி,
இந்த பாட்டு பாடுற இந்த ஷைத்தானோட இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்லயா? இப்போ இதுல ஒன்று புரிஞ்சுக்கணும். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஅக்பல அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால் தஅஹுமா, ரெண்டு பேரும் விடுங்க, பண்ணட்டும், விடுங்க. ஃபலம்மா கஃபல கமர்துமா ஃபகரஜதா, அப்போ அது முடிச்சதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்துக்கு பிறகும் அபூபக்கர் போனதுக்கு பிறகு அந்த பெண்களும் போயிட்டாங்க. அப்போ இதிலிருந்து இந்த ஹதீஸிலிருந்து இந்த ஹதீஸோட இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், யா அபூபக்கர், அபூபக்கரே, இன்னலி குல்லி கௌமின் ஈதா, ஒரு கூட்டத்துக்கும் அவங்களோட பெருநாள்னு ஒன்று இருக்குது. வஹாதா ஈதுனா, இது நம்மளோட பெருநாள், அவங்கள விடுங்க, அவங்க பாடட்டும் என்று. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு அதபை பேண வேண்டும். ஹலாலாக்கப்பட்ட கவிதைகளை பாடுவது தவறு கிடையாது. ஹலாலாக்கப்பட்ட கவிதைகளை பாடுவது, பெருநாளை சொல்லி பெருநாளை பற்றி புகழ்ந்து முஸ்லிம்களோட சந்தோஷத்தை பற்றி சொல்லி பாடுவது ஹராம் கிடையாது, கூடுமானது. ஆனால் ஒருத்தவன் இதே போன்ற ஹதீஸுகளை வச்சு பாட்டு கேட்பதும் பாட்டை அனுமதிப்பதும் ஒருபோதும் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு செய்தி. ஏனென்றால் தெளிவான ஹதீஸுகளில் வந்திருக்கிறது பாட்டை ஹராமாக்கிய, இந்த அதே போன்று மியூசிக் இசையை ஹராமாக்கிய ஹதீஸுகள் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய காலத்தில் ஆச்சரியமாக பார்க்கிறோம், சிலர் பேசுறாங்க, இசை ஹராமாக்கப்பட்டது இஜ்திஹாதோட விஷயம், அது ரெண்டு கருத்துள்ள விஷயம். சில பேர் ஹலாலுங்கிறாங்க, சில பேர் ஹராமுங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க, மறுமை நாளுக்கு நெருக்கத்தில் 3 ஹலாலாக்கப்படும், 3 விஷயங்கள் ஹலாலாக்கப்படும். அதுல ஒன்னு என்ன சொன்னாங்க, ஹமர், போதை ஹலாலாக்கப்படும், அது வேற பெயர்ல சொல்லி அதை ஹலாலாக்கிடுவாங்க. அதே போன்று எதை சொன்னாங்க, இசை ஹலாலாக்கப்படும் சொன்னாங்க. அப்ப அதோட சட்டம் என்னது, ஹராம். அப்போ இந்த பெருநாள் நாட்களில் இதே போன்ற ஹதீஸுகளை வைத்து ஹராமை ஹலாலாக்கிடக்கூடாது. ஹலாலாக்கப்பட்ட சில கவிதைகள் இருக்குது, ஒருத்தவங்க சொல்லி கவிதைகளை படிப்பது ஹலாலாக்கப்பட்டது. ஆனால் வரிகளை மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். அதில் ஹராமாகவோ இஸ்லாத்துக்கு எதிர்ப்பானதோ அல்லது இஸ்லாத்தை இழிவுபடுத்தக்கூடியதோ அல்லது குஃப்ரை மேம்படுத்தக்கூடிய, குஃப்ரை மகத்துவமைப்படுத்தக்கூடிய கவிதைகளோ அல்லது ஹராமை மகத்துவமைப்படுத்தக்கூடிய கவிதைகளோ அல்லது பெண்களை ஹராமான முறையில் வர்ணிக்கக்கூடிய, பெண்களை வர்ணிக்கும் வண்ணத்தில் அதை பொதுவில் பேசினா அது அசிங்கமாக கருதப்படும், அது பண்ணக்கூடாது. பொறுத்தவன் வீட்டில் மனைவியை புகழ்ந்து ஒரு கவிதை படிக்கிறான், தவறு கிடையாது. அதே மனைவியை புகழ்ந்து ரோட்டில் அவன் கவிதை படிக்கிறான், இப்போ மார்க்கப்படி அதை அவன் செய்யக்கூடாது. ஹைர், அப்போ அவன் பெருநாள் நாட்களில் சந்தோஷத்தை வெளிப்படுத்தலாம். இந்த ஹதீஸிலிருந்து உலமாக்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் பெருநாள் நாட்களில், இப்போ சின்ன பிள்ளைகள் விளையாடுது, ஹலாலான விளையாட்டு தான் விளையாடுது, ஓடி பிடிச்சி விளையாடுது, ரொம்ப கடினம் காட்டாதீங்க பிள்ளைங்க மீது. சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க, சந்தோஷத்தோட நாள், வாங்கி சாப்பிட்றாங்க, ஹலாலோட எல்லைக்குள்ள சந்தோஷத்தை கொண்டாடுறாங்களா, ரொம்ப கடினம் காட்டி பிடிக்காதீங்க. ஏன், இன்னஹாதா ஈதுனா, இது நம்மளோட பெருநாள், சந்தோஷத்தோட நாள். அந்த நாளில் போட்டு ரொம்ப கடினப்படுது, இதை பேரா வச்சுக்கிட்டு ஊரில் அநியாயம் பண்ணி சுற்றுறது கிடையாது. இதை பேரா வச்சுக்கிட்டு அம்மா அப்பாட்ட போய் சொல்லி ரசூல்லா கட்டுப்படுத்த வேணான்னு சொன்னாங்க, விடுங்க நான் ஊர் சுத்த போகிறேன், அநியாயம் பண்ணுறது கிடையாது. ஹலாலான எல்லையில் யாருக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாத வண்ணத்தில் கொண்டாடுவது. ஒரு இடத்துல போய் ஆக்கி சாப்பிட்றாங்களா, ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டாடுறாங்களா, கொண்டாடட்டும், இது பெருநாள் என்று உலமாக்கள் இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு சொல்லி தருகிறார்கள். அதே போன்று பெருநாள் அன்று ஒரு மனிதன் அழகுபடுத்துவது அன்றைய காலத்தில் சஹாபாக்கள் இருந்து ஒரு பழக்கம், அழகுபடுத்துவது. சில பேர் சொல்லுவாங்க, பெருநாள் நாளுக்கு புது சட்டை எடுக்கணும் எது இருக்குதா? இப்போ இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையும் லேசானது தான், நம்ம அது கஷ்டமாகினா தான் அது கஷ்டம். மார்க்கம் லேசானது, அழகானது, மனிதனுடைய இயல்புக்கு அதாவது ஒத்து போகக்கூடியதான் இந்த மார்க்கம். ஏன், இந்த மனுஷனை படித்தது யாரு? இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இந்த மனிதனுக்கு ஏற்படுத்திய மார்க்கம் யார் தந்தது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்போ அது இந்த மனிதனுக்கு கடினமாக ஒருபோதும் இருக்காது. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, பெருநாளைக்கு புது சட்டை போடணும் எது இருக்குதா, பெருநாளைக்கு அழகானது போட்டு போடணும் எது இருக்குதா? ஒரு ஹதீஸ்ல வருது, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அகத உமருன் ஜுப்பத்தன் மின் இஸ்தப்ரகின் துபாஉ ஃபி ஸூக். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடை வீதியிலிருந்து ஒரு நல்ல ஆடை, புது ஆடையை, இஸ்தப்ரக் என்றால் சில்க் நினைக்கிறேன், அது ஹராமாக்கப்பட்ட ஒரு ஆடை, ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெரியல அது ஹராம் என்று. அதை வாங்கிட்டு வந்து ஃபஅகதஹா, அதை எடுத்துட்டு வந்து ஃபஅதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இப்தா ஹாதா, இதை வாங்கிக்கோங்க, யா ரசூலல்லாஹ் இப்தா ஹாதா சொல்லிட்டு சொல்றாங்க, தஜம்மல் பிஹா லில் ஈதி
வல் உஃபூத். உங்கள்ட்ட படைகள்லாம் வரும், மற்ற நாட்டு அதிபர்கள்லாம் வருவாங்க, மற்ற நாட்டிலேருந்து ஆட்சியாளர்கள்லாம் வருவாங்க, அவங்கள சந்திக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கோங்க. அதே போன்று பெருநாள் நாட்களில் இதை பயன்படுத்திக்கோங்க. அப்போ அழகான ஒரு ஆடையை அழகுபடுத்திக் கொள்வது அந்த பெருநாள் நாட்களில் சஹாபாக்கள்கிட்ட இருந்த ஒரு பழக்கமும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்துட்டு வேணாண்டா சொன்னாங்க. அந்த இடத்துல என்ன சொன்னாங்க? இன்னமா ஹாதிஹி லிபாசுன் மன் லா ஹலாக லஹ். இந்த ஆடை, இந்த துணியை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்களே, இந்த துணி அதாவது ஒழுக்கக்கேடு உள்ள மனிதர்கள் போடக்கூடியது, அதனால எனக்கு இது வேணாம். ஆனால் அன்றைய நாட்களில் அழகுபடுத்துவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்களா? கிடையாது. அழகுபடுத்துவது சிறந்தது. பொது நாட்களிலேயே ஒரு ஹதீஸ்ல வருது, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான். அப்போ அதே போன்று அல்லாஹ் நமக்கு ஒரு நியமத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த நியமத்தை நம்ம மீது பார்ப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அந்த நியமத்தை நம்ம போட்டு பார்ப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அப்போ ஒரு மனிதன் அழகுபடுத்த வேண்டும், பொதுவாக அழகுபடுத்த வேண்டும் என்று நமக்கு ஹதீஸ்கள் இருக்க, பெருநாள் நாள் உங்களுக்கு சந்தோஷத்துக்குரிய நாள் என்று சொன்னால் ஒரு மனிதன் மேலும் அந்த நாட்கள் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். அவனுக்கு நல்ல முறையில். இதில் ரொம்ப முக்கியமானது, கலாச்சார சீர்கேடுகளுக்கு நம்ம ஒருபோதும் ஒத்து போக மாட்டோம். இஸ்லாமிய கலாச்சாரம் அல்லாத வேற கலாச்சாரங்களை அன்றைய நாட்களில் நம்ம மகத்துவப்படுத்தி அதை பின்பற்றி நம்ம இருக்க மாட்டோம். அழகுபடுத்துறங்கிற பேர்ல காஃபிர்களோட கலாச்சாரத்தை பின்பற்றுவது. இப்போ அழகு என்றால் என்ன? இப்போ பியூட்டி ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்குது. பியூட்டி ஸ்டாண்டர்ட், அழகோட அளவுகோல். எது அளவுகோல்? எது அழகோட அளவுகோல்? இப்போ அமெரிக்காவில் போய் அல்லது மற்ற நாட்களில் போய் ஒருத்தர் வேட்டி தான் அழகுன்னு சொல்லக்கூடாது. அந்த நாட்டில் எது அழகுன்னு கருதப்படுதோ அதே உடுத்திக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம ஊரில் எது அழகுன்னு கருதப்படுதோ அதே உடுத்தி. இப்போ கேள்வி என்னன்னா, யார் கருதுவது? இப்போ ட்ரெண்டில் போகிறதுன்றெல்லாம் கருதுதில் வந்துருமா? ட்ரெண்டில் ஒன்று போகுது, ஹராமானது அசிங்கமானதுலாம் ட்ரெண்டில் போகுது. அப்போ இன்னைக்கு இந்த ஊரில் தானே அழகு. இப்போ மண்டியில் ஒரு புறாம் போட்ட போல ஒரு ஹேர் கட்டு, ஹராமான ஒரு ஹேர் கட்டு. சிலர் சொல்கிறாங்க இன்னைக்கு இந்த ஊரில் இதாங்க இதாங்க ட்ரெண்டு, இதாங்க அழகு. அப்போ ரசூலுல்லாஹ் அழகுபடுத்த சொன்னாங்க தானே, இந்த அழகுபடுத்துவது. சிலர் நினைக்கிறாங்க தாடியை வலிப்பது அழகென்று இன்னைக்கு கருதப்படுது, அதனால தாடியை வலிச்சா ஏன் ரசூலுல்லாஹ் அழகுபடுத்த சொன்னாங்கல்ல, அழகா இருக்க சொன்னாங்கல்ல. அழகு என்பது இஸ்லாத்தோட எல்லைக்குள் இருந்தால் தான் அது அழகு. இஸ்லாத்தோட எல்லையை விட்டு வெளியே போனால் அது அசிங்கம் தான். எவன் அதை அழகென்று உங்களுக்கு நம்ம வர்ணித்து காட்டினாலும் அது அசிங்கம் தான். அப்ப இஸ்லாத்தோட எல்லைக்குள்ள இஸ்லாம் தடை செய்யாத விஷயங்களை செய்வது தவறு கிடையாது, அதுக்குள்ள நின்றுக்கணும். இப்போ ட்ரெண்டில் இருக்குதுன்னு சொல்லி இஸ்லாத்தோட எல்லையை விட்டு வெளியே போயிடக்கூடாது. ஏனென்றால் நமக்கு ட்ரெண்டு முக்கியம் அல்ல, அழகு முக்கியம் அல்ல. அதை விட முக்கியமானது எது? இஸ்லாம். இஸ்லாத்தோட சட்டங்கள் அதை விட முக்கியமானது. அப்போ இதே போன்ற ஹதீஸ்கள் நமக்கு தெரிய வருகிறது. ஒரு மனிதன் பெருநாள் நாள் அவனை அழகுபடுத்திக் கொள்ளலாம். மூன்றாவது முக்கியமானது தான் பெருநாள் அன்று பெருநாள் தொழுகையை ஒரு மனிதன் திடலில் தொழுக வேண்டும். முசல்லா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அதுக்கு சொல்லப்படும். இப்போ மழை வேண்டி தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போய் தொழுதாங்க? ஹரஜ இலல் முசல்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முசல்லாக்கு போனார்கள். அதே போன்று பெருநாள் தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போனாங்க? முசல்லாக்கு போனாங்க. அந்த முசல்லால போய் தொழுதார்கள். இது சம்பந்தமா அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யخرجு யௌமல் ஃபித்ரி வல் அத்ஹா இலல் முஸல்லா. முஸல்லாவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேறி போவார்கள். திடலுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய காலத்து முஸல்லா என்பது பள்ளிவாசல்ல இருக்காது, வெளியில ஒரு இடத்தில், அந்த இடத்தில் ஒன்று கூடுவார்கள். அது ஒரு பெரிய மைதானமாக இருக்கும், அங்கே ஒன்று கூறுவார்கள். فأول شيء يبدأ به الصلاة. முதலாவது விஷயமாக பெருநாள் என்று திடலில் அவங்க செய்யக்கூடியது தொழுகை. தொழுகைக்கு பிறகு குத்பா நடக்கும். அப்போ திடலில் தொழுதார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்ட ஹதீஸ் வருகிறது. இது சம்பந்தமாக ஒரு அறிஞர் கூறுகிறார், அழகா சொல்றாங்க, வஸ்ஸுன்னத்துல் மாதியா ஃபி ஸலாத்தில் ஈத் அன் தகூன ஃபில் முஸல்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த சுன்னா எதுவென்றால், ஒரு மனிதன் அவனோட பெருநாள் தொழுகைகளை திடலில், அதாவது முஸல்லாவில் வைத்துக் கொள்வது. இப்போ ரெண்டாவது ஒன்று இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முஸல்லான்ற ஒன்று இருந்துச்சு. இன்னைக்கு நம்மள்ட்ட அப்படி இல்லை, எங்கே இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் மக்கள் ஒன்று கூடி தொழுகிறோம். لأن النبي صلى الله عليه وسلم قال
என்றால் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல தெரிய வருது, ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதி ஹாதா அஃதலு மின் அல்ஃபி ஸலாத்தின் ஃபீமா சிவாஹு இல்லல் மஸ்ஜிதுல் ஹராம். என்னோட இந்த மஸ்ஜிது நபவியில் தொழுவது மற்ற பள்ளிகளில் தொழுவதை விட 1000 மடங்கு சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகை எங்க தொழுதாங்க? பள்ளியிலையா? எங்க போனாங்க? முஸல்லாவுக்கு போனார்கள். அதே போன்று இவ்வளவு இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸல்லாவுக்கு போனார்கள். இப்னு குதாமத் அல்-மக்திஸி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், அஸ்-சுன்னத்து சுன்னா எதுவென்று தெரியுமா? அன் யுஸல்லல் ஈது ஃபில் முஸல்லா, ஒரு பெருநாள் தொழுகை ஒரு மனிதன் முஸல்லாவில் தொழுவது, பள்ளியில் கிடையாது, மஸ்ஜிதில் கிடையாது, முஸல்லாவில் தொழுவது. அமர பிதாலிக அலி ரலியல்லாஹு அன்ஹு, அதே தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு கட்டளையிட்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு மக்களுக்கு அதே தான் கட்டளையிட்டார்கள். வஸ்தஹ்ஸனஹுல் ஔஸாஇ, இமாம் ஔஸாஇ ரஹிமஹுல்லாஹ் அதை சிறந்தது என்று சொன்னார்கள். வஅஸ்ஹாபுர் ரஅய், இந்த ஹதீஸ் துறை அறிஞர்கள்னு சிலர் இருப்பாருங்க. ஹதீஸ் துறைக்கு அப்பால், அதாவது ஒரு நீண்ட தலைப்பு, அதுக்குள்ள போக வேண்டாம். ஹதீஸ் துறை அறிஞர் என்று சொல்லுவாங்க, அஸ்ஹாபுர் ரஅய் என்று சொல்லுவாங்க. இவங்க பெரும்பாலும் ஹதீஸ் துறையில தேர்ச்சி பெற்றவங்களா இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட உலமாக்கள் என்ன சொன்னாங்க? முஸல்லாக்கு போய் தொழுவது தான் சிறந்தது, முஸல்லாக்கு போய் தொழுவுங்க என்று சொன்னாங்க. வஹுவ கௌலு இப்னுல் முன்திர். இதே போன்று உலமாக்கள், ஆரம்ப காலத்து உலமாக்கள் நமக்கு என்ன சொல்லி தர்றாங்க? எங்க போய் தொழுவணும்? முஸல்லால போய் தொழுவணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த பள்ளியை விடவா இந்த பள்ளிகள் எல்லாம் சிறந்தது? நபியோட பள்ளியை விடவா இந்த பள்ளிகள் எல்லாம் சிறந்தது? அப்படிப்பட்ட நபியோட பள்ளியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகாமல் எங்க போய் தொழுதார்கள்? முஸல்லால போய் சொல்லுதாங்க. அதுதான் சிறந்த சுன்னத்தாவும் இருக்குது, அதுதான் நபி வழியாவும் இருக்கிறது. ஒருத்தர் வேணுக்கென்று அந்த நபி வழியை மாற்றம் செய்வான் என்றால் அவன் சுன்னா மீது ஆசை உள்ளவனாக இருப்பானா? வேணுக்கென்று. இப்போ ஒரு ஊர்ல முஸல்லால போய் தொழுற பழக்கம் இல்லை, அப்ப அவங்க பள்ளியில தொழுறாங்கன்னு சொன்னால் அவன் வழி இல்லாம அவங்க போய் தொழுறான், அவன்ற நிலை வேற. ஒரு ஊர்ல முஸல்லாவுல போய் தொழுற பழக்கம் இருக்குது, திடல்ல போய் தொழுற பழக்கம் இருக்குது. அப்படி இருந்தும் நாங்கெல்லாம் வரமாட்டேன், நான் பள்ளியில தான் தொழுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்கு வேணுமென்று மாற்றம் செய்யக்கூடியவன் இவன் நபியோட சுன்னத்தை நேசம் கொண்டவனாக ஆகுவானா? ஆனால் மக்களை பார்க்கிறோம், இப்படி திடல்ல போய் தொழுற மக்களை பார்த்து நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? நபியோட சுன்னத்தை உங்களுக்கு தெரியாது என்று நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. நபியோட சுன்னத்தை அணுக்கணுவாக பார்த்து பார்த்து பின்பற்றக்கூடிய மக்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? நபியோட சுன்னத்தை உங்களுக்கு தெரியாது. இதுல நபியோட சுன்னத் எதுவாக இருக்குதுன்னு சொன்னால் திடல்ல போய் தொழுறது நபியோட சுன்னத்தாக இருக்குது. அதை வேணுமென்று அதுக்கு மாற்றம் ஒரு மனிதன் செய்யக்கூடாது. அதே போன்று திடலுக்கு, அதாவது தொழுகைக்கு போகக்கூடிய நேரத்தில் ஒரு சுன்னத் இருக்கிறது. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கூறுகிறார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கான யௌமு ஈதின் خالف الطريق, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் அன்று போகும்போது ஒரு வழியில போவாங்க, வரும்போது ஒரு வழியில் வருவார்கள். இந்த ஹதீஸில் உலமாக்கள் இரண்டு விஷயங்களை கூறுகிறார்கள். ஒன்று, பெருநாள் அன்று தொழுகைக்கு, ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் திடலுக்கு போயிடணும். இரண்டாவது, உலமாக்கள் சொல்றாங்க, பெருநாள் அன்று நடந்து போவது சிறந்தது. இப்போ நடந்து தான் போகணும் என்ற எங்கேயும் இல்லை, நடந்து போறது சிறந்தது. ஏன்? ஒரு பாதையில போகும்போது எல்லாருக்கும் சலாம் சொல்லிட்டு போகலாம், அந்த சந்தோஷத்தை பரிமாறிட்டு போகலாம், திரும்ப இன்னொரு பாதையில வரும்போது சந்தோஷங்களை பரிமாறிட்டு வரலாம். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பாதைகளில் போனார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை வைத்து இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், வகான யுகாலிஃபு த்ரீக யௌமல் ஈத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் அன்று 2 பாதைகளில் போயிட்டு வந்தார்கள். ஃபயத்ஹபு ஃபீ த்ரீகின் வயர்ஜிஉ ஃபீ ஆகர், போகும்போது ஒரு பாதையில போவாங்க, வரும்போது இன்னொரு பாதையில் வருவார்கள். ஃபகீல, அதுக்கு காரணங்கள் சொல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, ஃபகீல, காரணங்கள் அதுக்கு சொல்லப்பட்டது. லியுஸல்லிம அலா அஹ்லி த்ரீகைன், 2 பாதைகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சலாம் சொல்லணும், அவங்கள போய் சந்திக்கணும், அவங்கள சலாம் சொல்லி சந்தோஷங்களை பரிமாறணும். இதற்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருப்பாங்க. அப்ப இப்படி ஒரு காரணத்தை வைத்தால் நடந்து போறது சிறந்தது. ஆனால் வாகனத்தில் போகிறது தவறு ஒன்று கிடையாது. நடந்து போறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு நடந்து வாங்கன்றெல்லாம் சில ஹதீஸ்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். நடந்து வந்தால் உங்களுக்கு இத்தனை நன்மைகள்னு சொல்லி தந்திருக்கிறார்கள். இதே போன்ற ஹதீஸ்களை வைத்து நடந்து போறது சிறந்தது. ஆனால் வாகனத்தில் போறது தவறு கிடையாது.
خير இதில் திருமிதியில் ஒரு ஹதீஸ் வருகிறது நடந்து போறது சம்பந்தமாக. திருமிதியில் ஒரு ஹதீஸ் வருது, இப்னு மாஜாவிலும் அந்த ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸை இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சஹீஹ் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், மினஸ் சுன்னதி, சுன்னத் எதுவென்றால் அன் தக்ருஜ இலல் ஈதி மாஷியா, பெருநாள் அன்று நடந்து போவது சுன்னத்தாக இருக்கிறது. அப்போ ஹதீஸ் இருக்குது, ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸை இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சஹீஹ் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த முக்கியமானது தான் பெருநாள் அன்று ஒரு மனிதன் தக்பீர் சொல்வது. தக்பீர் சொல்வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், வலி துக்மிலுல் இத்தா, ரமதான் முடிந்து விட்டால் அந்த நாட்களை முடித்துவிட்டு வலி துகப்பிருல்லாஹ், அல்லாஹ்வை தக்பீர் செய்யுங்கள், அல்லாஹ்வை தக்பீர் சொல்லுங்கள், அல்லாஹ் மகத்துவப்படுத்துங்கள், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் சொல்லுங்கள், அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டு ஒரு ஹதீஸ் வருகிறது, கான யக்ருஜு யௌமல் ஃபித்ர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் அன்று வெளியே செல்வார்கள், ஃபயுகப்பிரு ஹத்தா யத்தில் முஸல்லா, வீட்டிலேருந்து முஸல்லாவுக்கு போகும் வரை தக்பீர் சொல்லிட்டு போவாங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், வீட்டிலேருந்து திடலுக்கு போய் அங்கே உட்கார்ந்தோடனே தக்பீர் சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலேருந்து திடலுக்கு போகும் வரையும் தக்பீர் சொல்வார்கள். வஹத்தா யக்திய ஸலா, தொழுகை முடியும் வரையும் தக்பீர் சொல்லுவாங்க. இப்போ தொழுகையில தக்பீர் இருக்கிற தக்பீர் தான் சொல்ல முடியும். தொழுகை நிலைநாட்டப்படும் வரை தக்பீரை சொல்லி கொண்டு இருப்பார்கள். திடல்ல போய் உட்கார்ந்துட்டு பேசுறது தவறு கிடையாது. ஆனால் நபியோட சுன்னத் என்ன, தக்பீரை சொல்லிக்கிட்டே இருங்க. ஃபஇதா குதியத்திஸ் ஸலா ஃபஇதா கத ஸலாத கதஅ தக்பீர், தொழுகை முடிந்து விட்டால் தக்பீரை நிப்பாட்டிடுவாங்க. இப்போ தொழுகைக்கு போறவரையும், இது வந்து நோன்பு பெருநாளைக்கு சொல்லப்படுது, போகும் வரை தக்பீர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே போன்று ஒரு இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், வஃபில் ஹதீஸி தலீல், இந்த ஹதீஸில் எதுக்கு ஆதாரம் இருக்குது என்று சொன்னால், மக்கள் தக்பீரை சொல்ல வேண்டும், அதிலும் மக்கள் சப்தமாக தக்பீரை சொல்ல வேண்டும். தெருவில் போகும்போது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் சொல்லிக்கிட்டே போன அந்த பெருநாள் காலை எப்படி இருக்கும்? அந்த பெருநாள் அன்று, இது முஸ்லிம்களோட பெருநாள் என்று வெளியே தெரியாதா? இது முஸ்லிம்களோட நாள் என்று வெளியே தெரியாதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் அதுவாக தானே இருந்தது. இதெல்லாம் ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டும். தக்பீர்களை அவன் பள்ளிவாசலை, அதாவது அந்த முஸல்லாவை சென்று அடையும் வரை அவன் தக்பீர்களை சொல்லிக் கொண்டு போக வேண்டும். அடுத்தது முக்கியமானது தான் பெருநாள் அன்று எப்போ சாப்பிடணும். இதுக்கும் ரசூலுல்லாஹி சுன்னத்தில் ஒரு வழிமுறை இருக்குது. பெருநாள் அன்று எப்போ சாப்பிடணும். ஒரு ஹதீஸில் வருகிறது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யக்து யௌமல் ஃபித்ர் ஹத்தா யأكل التمرات. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானோட பெருநாள், அதாவது ஃபித்ரோட பெருநாள் அன்று பள்ளிக்கு போக மாட்டார்கள் பேரித்தம்பழங்களை சாப்பிடாத வரையும். ஆனால் சாப்பிட்டுட்டு வெளியே போவாங்க. ஆனால் ஹஜ் பெருநாளை பொறுத்தவரையும் லா யأكل ஹத்தா யுஸல்லி, தொழுது முடிக்கிற வரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட மாட்டாங்க. ஹஜ் பெருநாள் பொறுத்தவரையும் தொழுது முடிக்கிற வரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருசாக சாப்பாட்டில் உட்கார மாட்டாங்க. ஆனால் நோன்பு பெருநாள் பொறுத்தவரையும் சாப்பிட்டுட்டு போவாங்க. இதுக்கு காரணம் சொன்ன சில உலமாக்கள் கூறுகிறார்கள். இமாம் அல் முஹல்லப் என்று சொல்லக்கூடிய அவங்க சொல்றாங்க, அல் ஹிக்மத்து ஃபில் அக்லி கப்ல ஸலா, நோன்பு பெருநாளை பொறுத்தவரையும் தொழுகைக்கு முன்பாக சாப்பிடுவது எதற்கென்று சொன்னால், அல்லா யதுன்ன தான்னுன் லுஸூம் அஸ்ஸௌம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு முந்தின நாள் நோன்பு பிடிச்சிருந்தாங்களே, அந்த நோன்பை தொடர்ந்தாங்க என்று தெரியக்கூடாது மக்களுக்கு. நோன்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டாங்க, பெருநாள் என்று நபி நோன்பு பிடிக்கல என்று வெளியே தெரியணுங்கிறதுக்காக சாப்பிட்டு இருக்கலாம். ஹத்தா யுஸல்லில் ஈத், அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ பெருநாள் தொழுகையை தொழுதுட்டாங்கன்னா நமக்கு தெரியும் இன்னைக்கு நோன்பு பிடிக்கல என்று. அப்போ அதுவரை நமக்கு தெரியாத நோன்பா இல்லையாண்டு. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிடுவாங்க, பேரிச்சம்பழத்தையே சாப்பிட்டுருவாங்க. ஃபகஅன்னஹு அராத சத்த ஹாதிஹி தரீஆ, அதன் மூலமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடின இதுவாக இருக்கலாம் மக்கள் இன்னைக்கு நோன்பு பிடிச்சிடக்கூடாது, மக்கள் இன்னைக்கு நோன்பு பிடிச்சிடக்கூடாது. இதே போன்று புரைதா ரலியல்லாஹு அன்ஹு தொட்டு ஒரு ஹதீஸ் வருகிறது, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யக்ருஜு யௌமல் ஃபித்ரி ஹத்தா யத்அம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் அன்று நோன்பு பெருநாள் அன்று தொழுகைக்கு போக மாட்டார்கள் சாப்பிடாத வரையும். இப்போ ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. வயௌமன் நஹ்ரி லா யஅகுலு ஹத்தா யர்ஜி, ஹஜ் பெருநாளை பொறுத்தவரையும் திரும்ப வரும் வரை எதுவும் சாப்பிட மாட்டார்கள். திரும்ப வந்ததுக்கு பிறகு தான் அவங்கள அடுத்த அந்த மாமிசத்திலிருந்து சாப்பிடுவாங்க. ஃபயஅகுலு மின் நசீகதி,
அவங்க அறுத்த அந்த கறியிலேருந்து சாப்பிடுவாங்க. அதாவது அறுத்து பலி உதுஹியாவோட கறியிலேருந்து சாப்பிடுவாங்க. அப்போ இதில் இன்னொரு சுன்னத்தும் இருக்குது. ஹஜ்ஜி பெருநாளில் உதுஹியாவோட கறியிலேருந்து அறுத்து சாப்பிட்றது. நம்ம என்ன பண்ணுவோம், உதுஹியாவோட கறி சேமித்து வைக்கிறதுக்கு அதுக்கு முந்தின நாள்லேயே கறி கடையில் கூட்டம் இருக்கும். பிஸல்லாஸ் என்ன பண்ணுவாங்க, உதுஹியாவோட அன்னைக்கு அறுத்து அந்த கறியிலேருந்து சாப்பிட்டாங்கன்னு வருது, அந்த கறியிலேருந்து சாப்பிட்டாங்கன்னு வருது. இந்த ஹதீஸ் திர்மிதி, இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் வருது. இந்த ஹதீஸோட இஸ்னாதை ஹசன் என்ற உலமாக்கள் கூறுகிறார்கள். அடுத்தது முக்கியமானது தான், பெருநாள் அன்னைக்கு குளிக்கிறது வாஜிபா இல்லையா? பெருநாள் அன்று குளிக்கிறது வாஜிபா இல்லையா? இப்போ ஜும்ஆவை பொறுத்தவரை ஒரு ஹதீஸ் வருது, மன் கஸல வக்தஸல, யார் குளிச்சு பிள்ளைகளையும் குளிப்பாட்டி பள்ளிக்கு வருகிறார்களோ, அதாவது குளிச்சு மற்றவங்களையும் குளிக்கணும் கடமையிட்டு அதை வீட்டில் இருக்கிற அந்த மாவுல உருவாக்கி ஜும்ஆக்கு வரணும் என்று ஒரு ஹதீஸ் இருக்குது. அது ஜும்ஆக்கு இருக்க அந்த ஹதீஸ். ஆனால் பெருநாளைக்கு அது சம்பந்தமாக எது ஹதீஸ் இருக்குதா என்று கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டு இந்த ஹதீஸும் இல்லை. ஆனால் சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், இவங்க வந்து சய்யிது தாபிஈன், தாபிஈன்கள்ல ஆசிறந்த தாபிஈன், ஆக சிறந்த தாபிஈன். எந்த அளவுக்குன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னால், மராசீலு சயீத் சஹீஹுன், சயீத் இப்னு முஸையிப் ஒரு ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டு சொன்னால் அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சில உலமாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆக சிறந்த ஒரு தாபிஈ. தாபிஈன்ற யாரு? சஹாபாக்களோட காலத்தில் வாழ்ந்தவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்காதவர்கள், நபியை பார்க்காதவர்கள், ஆனால் சஹாபாக்களை பார்த்து அவர்களிடம் அந்த காலத்தில் வாழ்ந்து அங்கே ஈமானும் இஸ்லாத்தோட மரணித்தவங்க. அந்த சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, சுன்னத்துல் ஃபித்ரி ஸலாஸுன், ஃபித்ரோட அன்று, அதாவது நோன்பு பெருநாள் அன்று செய்ய வேண்டிய சுன்னத்துகள் 3. முதலாவது அல் மஷ்யு இல ஸலாத்தி, தொழுகைக்கு நடந்து போவது, வல் அக்லு கப்ல அல் குரூஜி, தொழுகைக்கு போறதுக்கு முன்பாக சாப்பிடுவது, வல் இக்திசால், குளிப்பது என்று கூறுகிறார்கள். இதை பற்றி உலமாக்கள் சொல்லும் போது சொல்றாங்க, லஅல்லஹு யுரீது மின் சுன்னத்தி ஸஹாபா, இது சஹாபாக்களோட வழிமுறை என்று சொல்லலாம். இது சுன்னா என்று சொல்லக்கூடியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இருந்திருந்தால் நமக்கு ஹதீஸ் வந்திருக்கும். ஆனால் இது சஹாபாக்களோட சுன்னத்தாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா சயீத் இப்னு முஸையிப் யாரை பார்த்திருக்கிறாங்க? சஹாபாக்களை பார்த்திருக்கிறாங்க. அப்ப சஹாபாக்களோட சுன்னத்தை சொல்லலாம். ஐ தரீகீம் வ ஹதீஹிம், நபி ஸல்லல்லாஹு சஹாபாக்களோட வழிமுறையை நமக்கு சொல்லி தரலாம். இதிலிருந்து சஹாபாக்களோட வழிகாட்டலை நமக்கு சொல்லி தரலாம். வ இல்லா, இல்லை என்று சொன்னால் ஃபலம் யஸிஹ் அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டு எந்த ஒரு ஹதீஸும் குளிப்பதை பற்றி நமக்கு வரல. அப்ப சஹாபாக்களை தொட்டு தான் வருது. அப்ப இது சஹாபாக்களை தொட்டு தான் சொல்லி இருக்கலாம் சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ். இப்போ சஹாபாக்களை தொட்டே வரட்டுமே, பின்பற்றலாமா கூடாதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், வஸ்ஸாபிகூன அல்-அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிரான சஹாபாக்களையும் அன்சாரி சஹாபாக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழ்ந்துட்டு என்ன சொல்றான்? வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், அந்த சஹாபாக்களை பின்பற்றியவர்கள். அப்போ இந்த அடிப்படையிலும் நம்ம குளிப்பதை சிறந்ததாக பார்க்கலாம். இன்னொன்னும் உலமாக்கள் சொல்றாங்க, ஜும்ஆவோட நாள் ஒரு பெருநாளோட நாள் தானே, சிறிய பெருநாளோட நாள், அந்த நாளுக்கே குளிக்கலாம் என்று வந்திருக்கும் பொழுது மின் பாபில் அவுலா, பெருநாளோட நாள் பெரிய பெருநாள் இது, அப்ப இதுலயும் குளிக்கலாம். ஆனா நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டு எந்த ஒரு ஹதீஸும் நமக்கு வரல. அதனால் இதை வந்து நபியோட சுன்னத்துன்னு சொல்றதுக்கு நம்மள்ட்ட ஆதாரம் கிடையாது, வாஜிபுன்னு சொல்றதுக்கு ஆதாரம் கிடையாது. ஆனால் யுஸ்தஹப், செஞ்சா சிறந்தது, சஹாபாக்கள் செஞ்சிருக்கிறாங்க. இது அலி ரலியல்லாஹு அன்ஹு தொட்டும் வருது. இதே போன்று அவங்க வந்து நோன்பு பெருநாளில் குளிச்சாங்க, அதே போன்று எல்லாம் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டு வரக்கூடிய ஹதீஸ் நேரடியான ஹதீஸ் அதாயிஃப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிச்சாங்க, அதாவது குளிச்சாங்க அல்லது குளிக்க சொன்னாங்க பெருநாள் அன்று என்று வரக்கூடிய அந்த ஹதீஸ் நேரடியாக நபியை தொட்டு வரக்கூடிய ஹதீஸ் பலகீனமானதாக இருக்குது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டு நம்மகிட்ட ஹதீஸ்கள் இதுல கிடையாது. அடுத்தது, பெருநாள் தொழுகைக்கு முன்பின் சுன்னத்துகள் இருக்குதா? முன்பின் சுன்னத்துகள் இருக்குதா? இப்போ ஜுமாக்கு இருக்குது, மற்ற தொழுகைகளுக்கு இருக்குது, பெருநாள் தொழுகைக்கு முன்பின் சுன்னத்துகள் இருக்குதா? ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்தார்களோ அதை அப்படியே நம்ம செய்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று செஞ்சாங்கன்னா நம்ம அதை விட மாட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று செய்யலைன்னா அதை நம்ம செய்ய மாட்டோம். இதான் சுன்னத்தை பின்பற்றக்கூடிய வழி. இல்லை நல்லா தானே இருக்குது, செய்யலாம என்ன தப்பு என்று கேட்க மாட்டோம்.
நபி அதில் செய்யலையா? செய்ய மாட்டோம். இது முக்கியமா இபாதத்தோட விஷயங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செஞ்சாங்களா? நானும் செய்வேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செய்யலையா? நானும் செய்ய மாட்டேன். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டு ஒரு ஹதீஸ் வருது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லா யௌமல் ஃபித்ர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபித்ர் நாளன்று, அதாவது நோன்பு பெருநாள் நாளன்று 2 ரக்காத்துகளை தொழுதார்கள். இந்த 2 ரக்காத் எந்த 2 ரக்காத்து? பெருநாள் தொழுகையை தொழுதார்கள். லம் யுஸல்லி கப்லஹா வலா பஅதஹா, அதுக்கு முன்பாகவும் எந்த தொழுகையும் தொழுவல, அதுக்கு பின்னாடியும் எந்த தொழுகையும் தொழுகல. இப்போ தெளிவா ரசூலுல்லாஹ் தொழுகலன்னு வந்துருச்சு. இப்போ ஒருத்தன் போயிட்டு இல்லை சுன்னத்தானங்க தொழலாம், இது பள்ளியிலையும் நம்ம நடத்த மாட்டோம். பள்ளியில நடத்திருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தொழுதிருப்பாங்க? பள்ளிவாசலோட சுன்னத்துகளை தொழுதிருப்பாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் பள்ளிவாசலுக்கு வந்தால் லா யக்உத் ஹத்தா யுஸல்லி ரக்அத்தைன் அவு கமா قال عليه الصلاه والسلام, அவன் 2 ரக்காத் தொழுகாத வரையும் அவன் உட்கார வேண்டாம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நமக்கு தெரியுது, அவங்க பெருநாள் அன்று முன்னாடி 2 ரக்காத்தும் தொழுததில்லை, பின்னாடி 2 ரக்காத்தும் தொழுததில்லை. ஏன்? முஸல்லாவில் தொழுகை நடந்தது, சுன்னத்துல் மஸ்ஜித், அதாவது தஹிய்யத்துல் மஸ்ஜித் தொழுற வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது. அப்படி இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தொழுகையும் தொழுவல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளும் போகணும், 2 ரக்காத்து தொழுதுட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். ஹுத்பாவை கேட்டுட்டு தான் நான் சொல்கிறேன், ஹுத்பாவை கேட்டுட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், வலம் யகுன் ஹுவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா அஸ்ஹாபு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் தொழுதது கிடையாது. லா யுஸல்லூன், அவர்கள் தொழுதது கிடையாது. இதன் தஹவ் இலல் முஸல்லா, அதாவது முசல்லாவுக்கு போனதுக்கு பிறகு எந்த தொழுகையும் பெருநாள் தொழுகை தவிர வேற எந்த தொழுகையும் தொழுதது கிடையாது. கப்ல ஸலாத்தி வலா பஅதஹா, பெருநாள் தொழுகைக்கு முன்பாகவும் பெருநாள் தொழுகைக்கு பின்பாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ சஹாபாக்களோ தொழுதது கிடையாது என்று இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். இப்போ அடுத்தது பெருநாள் தொழுகையோட சட்டம் என்ன? பெருநாள் தொழுகையோட சட்டம் என்ன? இதில் உலமாக்கள் 2 கருத்து வேறுபட்டு இருக்கிறாங்க. சில உலமாக்கள் சொல்றாங்க சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. சில உலமாக்கள் சொல்றாங்க வாஜிப் என்று சொல்றாங்க. சில உலமாக்கள் சொல்றாங்க வாஜிப் என்று சொல்றாங்க. 2 உலமாக்களுக்கும் அவங்களோட ஆதாரமும் இருக்குது. ஆனா இப்போ நம்மளை பொறுத்தவரையும் இந்த தொழுகை சொல்லுவோமா மாட்டோமா? சொல்லுவோம். எந்த ஆலிமே சொல்ல இது செய்யாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிலாம் சொல்லலை. சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னான்னு சொல்கிறார்கள். சுன்னான்னு சொல்லக்கூடிய உலமாக்களும் வலியுறுத்தப்பட்ட சுன்னான்னு சொல்கிறார்கள், வாஜிப் என்று சொல்லக்கூடிய உலமாக்களும் இருக்கிறார்கள். அப்போ 2 பேருமே ஹதீஸுகளை வச்சு தான் சொல்றாங்க. இப்போ பொதுமக்களாகிய நாம் இது எப்படி அணுகுவது? ஒரு ஆலிம், இப்போ பொதுவாக எடுத்துக்கிறோமே, ஒரு ஆலிம் இது சுன்னத்துங்கிறாங்க, ஒரு ஆலிம் இதை ஃபர்துங்கிறாங்க. பொதுமக்களாகிய நாம் இதை எப்படி அணுகிறது? இந்த சுன்னத்து ஃபர்து இதெல்லாம் சொல்றது ரசூலுல்லாஹ் காலத்தில் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இது சுன்னத்து தான் விட்டுறலாம், இது ஃபர்து இது வாஜிப் என்று கிடையாது. நபி சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னான். இதுதான் அவங்களோட காலத்தில் சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சு. ஏன் இது சுன்னத்து, இதை ஃபர்து, இது வாஜிபு, இதை மக்ரூஹு ஏன் இப்படி பிரித்தார்கள் என்றால், அது கீழ் நம்ம சட்டங்களை சொல்லணும். இதை தொழுகாட்டி நீ பாவி, இதை தொழுகாட்டி நீ திரும்ப தொழுவணும், இதை தொழுகாட்டி நீ கதா செய்யணும் என்று சொல்லணும். அதுக்காகத்தான் இந்த சுன்னா வாஜிபு ஃபர்து என்ற வார்த்தைகள்லாம் வந்துச்சு. இப்போ பொதுமக்களாகிய நாம் இதை எப்படி அணுகணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவ சொன்னாங்கன்னா அப்படி சொல்லுறாங்க, அவ்வளோதான். அது உலமாக்களோட பிரச்சனை. இது எப்படி வாஜிபுன்னு அணுகிறதா? ஏன்னா அவங்க ஃபத்வா கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தேவைப்படும், அதுக்கு அவங்க பார்த்துக்குருவாங்க. இப்போ நம்ம ஃபத்வா கொடுக்க போகிறோமா? கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அது அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை பின்பற்றிட்டு போய்விட வேண்டும். ஹைர். அடுத்தது முக்கியமானது தான் பெருநாள் தொழுகையை பொறுத்தவரையும் எப்போ பெருநாள் தொழுகையை தொழுகணும், பெருநாள் தொழுகையோட நேரம் என்ன? இதில் உலமாக்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அப்துல்லா இப்னு புஸ்ர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர், அவங்க சொல்றாங்க அன்னஹு خرج مع الناس يوم فطر واضحى, அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பெருநாள் தொழுகைக்கு போனார்கள். فانكر ابطاء الامام, அஃவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட போகல, அவங்க போனாங்க. அந்த சஹாபி பெருநாள் தொழுகை என்று போகும் பொழுது இமாம் தொழுகையை தாமதப்படுத்துவதை வெறுத்தார்கள் சஹாபாக்கள். அப்போ தொழுகை லேட்டாக தொழுதுக்கலாம், 9 மணிக்கு தொழுதுக்கலாம், 8 மணிக்கு தொழுதுக்கலாம் என்று தாமதப்படுத்துவதை வெறுத்தார்கள். இன்னைக்கு நம்ம ஊரில் பார்க்குறோம், அதாவது 7 மணிக்கு ஒரு ஜமாத்து, 8க்கு ஒரு ஜமாத்து, 9க்கு ஒரு ஜமாத்து என்று சில இடத்துல பார்க்குறோம். பெண்களோட தொழுகைகளை பார்க்குறோம் 9 மணிக்கு. கேட்டால் என்ன சொல்கிறாங்க? பெண்கள் கிளம்பி வர்றதுக்கு நேரமாவது, பெண்களுக்கு வீட்டில் தொழு வைக்கிறோம் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை பள்ளிவாசலுக்கு கூப்பிட்டார்கள். இப்போ
மற்ற தொழுகைகளை அது தராவியை பொறுத்தவரையும் சஹாபாக்கள் பெண்களுக்கு தொழு வச்சாங்க என்று சில ஹதீஸ்கள் இருக்குது, நம்மள்ட்ட அசர்கள் இருக்குது. ஆனால் பெருநாள் தொழுகைக்கு எங்க இருக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் பள்ளிக்கு கூப்பிட்டாங்க, முடியாதவங்க வீட்டில் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு யாராவது முடியாதவங்க சொல்ல முடியுமா? இல்லை. பெருநாளைக்கு முந்தின நாள் வரை ஷாப்பிங்லாம் போவாங்க, பெருநாள் நாள் அன்றைக்கு ஃபித்னாவாயிடும், பெருநாள் அன்று ஃபித்னாவாயிடும். ஆனால் பெருநாளைக்கு முந்தின இரவு வரையும் ஷாப்பிங் போவாங்க, கடை ஏறுவாங்க, இறங்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அது ரசூலுல்லாஹ் காமிச்சிருந்த வழியா? கிடையாது. ஆனால் பெருநாள் அன்னைக்கு நீங்க வாங்க என்று சொன்னால், நபியோட சுன்னத்து நீங்க வாங்க என்று சொன்னால், எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், மாதவிடாயில் இருக்கக்கூடிய பெண்களும் வரட்டும், அவர்கள் தலையை மறைக்கக்கூடிய ஜில்பாபுகள் இல்லை என்று சொன்னால் அவர்கள் அப்ப அந்த அளவுக்கு சஹாபி பெண்மணி இருந்திருப்பாங்க. தலையை மறைக்கக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட ஸ்கார்ஃப் இல்லாம ஜில்பாப் இல்லாம இருந்தாலும் என்ன பண்ணுங்க, உங்க தோழிகளிடமிருந்தோ சகோதரிகளிடமிருந்தோ வாங்கி போத்திக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். அப்ப அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெருநாள் தொழுகைக்கு வர சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பாக்குறோம், பெண்களுக்கு தனித்தனிய ஜமாத்தா அங்கங்க நடக்குது, அங்கங்க தனித்தனி ஜமாத்தா நடக்குது. அது எத்தனை மணிக்கு நடக்குது? 8 மணி 9 மணி. அப்ப இதெல்லாம் சஹாபாக்களோட காலத்தில் சஹாபாக்கள் இதெல்லாம் அதாவது இவ்வளவு லேட்டா சொல்லுவதை வெறுத்தார்கள். அப்ப எப்ப சொல்லுவேன் என்று பார்க்கும் பொழுது உலமாக்கள் சொல்றாங்க, அதாவது இந்த தொழுகை ஹராமாக்கப்பட்ட ஒரு நேரம் இருக்குது, சூரியன் உதயமாகிற நேரம், அந்த நேரம் தாண்டி விட்டால் சொல்லுவது சிறந்தது, உடனே சொல்லுறது சிறந்தது. இப்போ எவ்வளோ சீக்கிரமாக காலையில் தொழுகிறோமோ சிறந்தது. சில நேரங்களில் மக்கள் ஒன்று கூடுவதற்கு நேரமாகவும் சொல்லி ஒரு 10-15 நிமிஷம் தள்ளி வைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அதுக்கென்று 1 மணி நேரம் 2 மணி நேரம் 8 மணிக்கு வைக்கிறது 9 மணிக்கு வைக்கிறது எல்லாம் சஹாபாக்கள் புஸ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நாங்கள் அதை வெறுத்தோம். இமாம் தொழுகையை தாமதப்படுத்துவதை நாங்கள் வெறுத்தோம். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், வகான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅخிரு ஸலாத்தல் ஈதுல் ஃபித்ரி வ யுஅஜ்ஜிலுல் அத்ஹா. அத்ஹாவை நோன்பு தொழுகையை கொஞ்சம் தாமதமாக தொழு வைப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ஹஜ் பெருநாள் தொழுகையை ரொம்ப சீக்கிரமாக தொழு வைப்பாங்க. அதுக்குன்னு தாமதமாக தொழு வைப்பாங்கிறதுக்கு காரணமாக ரொம்ப லேட் ஆக்குறது இல்லை, 9-10 மணிக்கு தொழுகிறது இல்லை, காலை நேரத்தில் சொல்லுவாங்க. இதுக்கு ஒப்பிட்டு அதை தாமதமாக சொல்லுவாங்க. ஆனால் ஹஜ் பெருநாள ரொம்ப சீக்கிரமா சொல்லுவார்கள் என்று நமக்கு இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று ஒரு மனிதன் இறுதியாக சொல்லி முடித்துக் கொள்ளலாம், ஒரு மனிதன் பெருநாள் அன்று அவன் தக்பீர் சொல்வதும் அடுத்தது அவன் உரையை கவனிப்பதும், இது ரெண்டும் முக்கியமானது. அவனோட தொழுகை முறையை பற்றி ஒரு ஹதீஸில் வருகிறது, ஒரு மனிதன் அவன் பெருநாள் தொழுகையில் நிற்கும் பொழுது அதில் 2 ரக்காத்துகள், அதில் அவன் முதல் ரக்காத்தில் எத்தனை தக்பீர்கள்? 7 தக்பீர்கள். இரண்டாவது ரக்காத்தில் எத்தனை தக்பீர்கள்? 5 தக்பீர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுகப்பிரு ஃபில் ஃபித்ரி வல் அத்ஹா. இந்த ஹதீஸை யார் அறிவிக்கிறார்? ஆயிஷா ரலியல்லாஹு. ஆண்களா பெண்கள்? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தக்பீர் சொன்னாங்கன்ற ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு எங்க இருந்திருப்பாங்க? அவங்களோட தொழுகையில் இருந்திருப்பாங்க, திடலுக்கு போய் இருந்திருப்பாங்க. இப்போ அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ரக்காத்தில் 7 தக்பீர்களை சொல்லுவாங்க, வஃபி ஸானியத்தி ஹம்ஸன், இரண்டாவது தக்பீரில் அதாவது இரண்டாவது ரக்காத்தில் 5 தக்பீர்களை சொல்வார்கள். சிவா தக்பீரத்தை ருக்குவோட தக்பீர்களை தவிர. அப்படின்னா என்ன ருக்கு என்பது இங்கே சில உலமாக்கள் ரக்காத்தோட தக்பீரை தவிர. அப்போ அதனால தான் சில உலமாக்கள் சொல்றாங்க தக்பீர் தஹ்ரீமா அல்லாமல் 7 தக்பீர்களை சொல்ல வேண்டும். அதே போன்று சஜ்தாவிலிருந்து எந்திரிக்கக்கூடிய அந்த தக்பீர் இருக்கிற அது அல்லாம 5 தக்பீர்கள் சொல்லணும். அப்போ 7ம் 5ம் தக்பீர்கள். ஆனா இதுல நம்ம ஃபிக்ஹ்ல பார்த்தோம் என்று சொன்னால் மத்ஹபுகளுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு எப்படியோ இருக்குது. சில பேர் சொல்றாங்க ஹஜ் பெருநாளைக்கு இத்தனை தக்பீர் சொல்லணும், நோம்பு பெருநாளைக்கு இத்தனை. தெளிவான ஹதீஸ் இருக்குது 7ம் 5ம் சொல்லுங்க என்று. அப்போ அந்த உலமாக்கள்லாம் சொன்னாங்களே, சொந்த கருத்தை பேசினாங்களா? கிடையாது. ஒரு கால அவர்களுக்கு இந்த ஹதீஸ் கிடைக்காம இருந்திருக்கலாம், அவங்க இந்த ஹதீஸ் என்று அடையாமல் இருந்திருக்கலாம். இப்ப கேள்வி, அந்த மத்ஹபை பிடிச்சிட்டு இருப்போமா ஹதீஸை பிடிப்போமா? ஹதீஸ் தெளிவா இருக்குது, இதுல ஆய்வு செய்யறதுக்கு எதுவுமே இல்லை, தெளிவாக இருக்குது ஹதீஸ். ஆய்வு செய்ய வேண்டிய கடமைகள் இருந்தாலும் அது வேற. இப்ப தெளிவாக இருக்குது 7ம் 5ம் தக்பீர்கள் சொல்ல வேண்டும். அதே போன்று பெருநாள் தொழுகையோட இறுதி தான் அதோட ஹுத்பா. பெருநாள் தொழுகையோட இறுதி தான் அதோட ஹுத்பா. இந்த ஹுத்பாவை கவனிப்பதோட சட்டம் என்ன? உண்மையில சொல்லணும்னு சொன்னால் ஹுத்பாவை கவனிக்கிறது வாஜிப் கிடையாது.
ஹுத்பாவை கவனிக்கிறது வாஜிப் கிடையாது. ஜும்மா அன்னைக்கு ஹுத்பாவை கவனிப்பது வாஜிப். ஏன்னா அது தொழுதாத்தால் ஹுத்பாவை அடைய முடியும். அதுக்குன்னு ஹுத்பாவை அடையல் என்று சொன்னால் அது அவனுக்கு என்ன கிடையாது, ஜும்மா அவனுக்கு கிடைக்கலன்னு கிடையாது. ஜும்மாவோட முழு நன்மையும் கூலியும் அவன் பெற்றவனாக மாட்டான். ஆனால் ஜும்மாவோட கடமை அவனுக்கு நிறைவேறும். ஆனால் பெருநாளுக்கு அப்படி கிடையாது. 2 ரக்காத் சொல்லிட்டு எந்திரிச்சு போனாலே அவனுக்கு கடமை நிறைவேறும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுத்பா செய்தால் மக்களுக்கு உபதேசம் செய்வார்கள், அறிவுரை செய்வார்கள். சஹாபாக்கள் உட்கார்ந்து கேட்பாங்க. இது ரசூலுல்லாஹ் சுன்னவா இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். இருக்கிறவங்க இருக்கலாம், இல்லாதவர்கள் எந்திரிச்சு போகலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அதில் ஒரு ஹதீஸ் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறுகிறார்கள், விருப்பப்படுவர்கள் இன்னா நக்துப், நாங்க ஹுத்பா செய்கிறோம். ஃபமன் அஹப்ப அன் யஜ்லிஸ் லில் ஹுத்பதி ஃபல்யஜ்லிஸ், எவன் உட்கார வேண்டும் என்று நினைக்கிறானோ உட்காரட்டும். வமன் அஹப்ப அன் யத்ஹப் ஃபல்யத்ஹப், நினைக்கிறவன் போகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸ் அபூதாவுதிலும் நஸஈயிலும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் என்று உலமாக்கள் கூறுகிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேண்டுமென்று உட்காருங்க, இல்லாட்ட போங்க, பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா அந்த இடத்துல சஹாபாக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? வேலை இருக்கிறவங்க எந்திரிச்சு போயிருப்பாங்க. ஆனா போர் அடிக்குது, மாச்சலா வருதுன்னு எந்திரிச்சு போயிருப்பாங்களா? சஹாபாக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? ரசூலுல்லாஹ் அறிவுரை செய்யும் போது உட்கார்ந்து கேட்டு இருப்பாங்க. ஆக சிறந்தது என்னது? உட்கார்ந்து கேட்பது. இது நான் இந்த இடத்துல எதுக்கு சொல்றேன்னு சொன்னால், மார்க்க சட்டம் தெளிவானது. அது மறைத்ததோட பாவத்தில் நம்ம சேர்ந்துரும். அப்போ எடுத்து சொல்லிடுறோம். ஆனால் அதே ஹதீஸை ரொம்ப அட்வான்டேஜா பயன்படுத்தி எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா இவர் யாருக்கு ஹுத்பா பண்ணுவார்? வெறுமனே இதை பார்த்து ஹுத்பா பண்ணிட்டுப்பார். அப்போ ஹுத்பா உட்கார்ந்து கேட்பது ஆக சிறந்தது. ஹுத்பாவுக்கு பிறகு ஒருத்தர் அவர்களை பார்த்து அன்பு பாராட்டி கொள்வதும், அதே போன்று பெருநாள் அன்று துஆ செய்வது, தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்ட ஹதீஸ் கிடையாது. சஹாபாக்கள் அப்படி செஞ்சிருக்கிறார்கள் என்று நம்மளுக்கு அசர்கள் இருக்குது. சஹாபாக்கள் செஞ்சிருக்கிறாங்கன்னு அசர் இருக்குது. அல்லாஹ் உங்களோட அமல்களையும் என்னோட அமல்களையும் ஏற்றுக்கொள்ளட்டும். இது பொதுவா எல்லா இபாதத்துக்கு பிறகும் நம்ம ஒருத்தருக்கு பார்த்து செய்ய வேண்டும். இப்போ அது ஒரு வழக்கமாக இருக்கக்கூடாது. தொழுததுக்கு பிறகு எல்லாரும் பார்த்து தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும், தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும் அப்படி கிடையாது. ஒரு இபாதத், ஒரு சதகா செஞ்சுட்டு ஒருத்தர் வர்றார், அவரை பார்த்துட்டு அல்லாஹ் உங்களோட இபாதத்தை ஏற்றுக்கொள்ளட்டும், இதை அர்த்தம் நம்ம செய்வோம். ஆனால் பெருநாளை பொறுத்தவரையும் சஹாபாக்கள் செஞ்சதாக நமக்கு அசர் ஆதாரங்கள் நமக்கு இருக்குது. இது தான் பெருநாள் தொட்டு சட்டங்கள். இந்த சட்டங்களை பேணி இதை பின்பற்றி இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தின் முதலாவது நம்ம எண்ணணும். அது எண்ணிட்டோம் என்று சொன்னால் அது விடுறதுக்கு மனசு வராது. உதாரணத்துக்கு தக்பீரை சொல்லிக்கிட்டே போறோம், மனசு வராது விடுறதுக்கு. அதே போன்று போயிட்டு ஒரு பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டுட்டு அதை ஏதாவது சாப்பிட்டுட்டு தொழுவ போறோம், மனசு வராது அது விடுறதுக்கு. ஏன்? ரசூலுல்லாஹ் சொன்னா. இறுதியாக அவனை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி இருந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும் தானே. உமர் ரலியல்லாஹு மகன் அப்துல்லா அவங்க பேரு. அவங்கள பத்தி சொல்லப்படுது, ரசூலுல்லாவை பின்பற்றுவார்களாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த மார்க்க நம்மளை பின்பற்றுன்னு சொல்லல, அந்த அளவுக்கு பின்பற்றுவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது. ஏன்? அவர்கள் மீது உள்ள மஹப்பா, அவர்கள் மீது உள்ள பாசம் அவர்களை அவ்வாறு செய்ய வைத்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், பயணத்துல போவாங்களாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீர் கழிப்பதற்காக ஒரு இடத்துல நிப்பாட்டிப்பாங்க. அதே இடத்துல இவங்க நிப்பாட்டுவாங்க. அவங்களுக்கு வருதோ இல்லையோ நிப்பாட்டி இறங்கி அந்த இடத்துல சிறுநீர் போவது மாதிரி உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு வந்துட்டு போவாங்க. கேட்டா சொல்லுவாங்க, இதே இடத்துல ரசூலுல்லாஹ் நான் உட்கார்ந்து பார்த்திருக்கிறேன்னு செய்வேன். இப்போ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வை துளியாக பின்பற்றியவர்கள் தான் அந்த சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களோட வாழ்க்கையை போன்று அவர்களை போன்று நம்மளும் ஈமான் கொண்டு பின்பற்றினால் அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபஇன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவ், நீங்களும் நேர்வழி பெறுவீர்கள். ஆனால் மார்க்கம் இந்த அளவுக்கு போற இடம்லாம் பார்த்து உட்காருங்க, இதெல்லாம் மார்க்கம் சொல்ல. இபாதத்தோட விஷயங்களில் துளியாக பின்பற்றணும். சில நேரங்களில் சுன்னத்து தானே, ஃபர்து கிடையாது, இது வாஜிப் கிடையாது, சுன்னத்து தானே உதாசீனப்படுத்தாமல்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இது போதுமானது நமக்கு. இதை செய்வது, இதையெல்லாம் கடைபிடிக்கக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி அருள் புரிய வேண்டும். எதையெல்லாம் சொன்னனோ அதையெல்லாம் அல்லாஹ் நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதில் ஏதாவது தவறுகள் இருந்திருந்தால் அல்லாஹ் என்னை பேசி என்னை மன்னிக்க வேண்டும். கேட்ட உங்களுக்கும் அல்லாஹ் இது பற்றியுள்ள சரியான கல்வியை அல்லாஹ் கொடுக்க வேண்டும். அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கன் வர்சுக்னா இத்திபாஅ. யா அல்லாஹ், சத்தியத்தை சத்தியமாக எங்களுக்கு காட்டு, அதை பின்பற்றக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தந்திரியா அல்லாஹ். வஅரினல் பாத்தில பாத்திலன், அசத்தியத்தை அசத்தியமாக எங்களுக்கு காட்டிரு. வர்சுக்னா இஜ்தினாபா, அதை விட்டு தவிர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பையும் அதோட தௌஃபீகையும் எங்களுக்கு செய்துவிடியா அல்லாஹ் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.